வணக்கம் நேயர்களே. வாலிப கவிஞர் என்று அழைக்கப்படும் வாலி ஒரு பாடல் எழுதும்போது பாடல்களுக்கு ஒரு விடுகதையை சொல்ல அந்த விடுகதைக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லையாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் நடிப்பில் பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் கடந்த 1987ஆம் ஆண்டு வெளியான படம்தான் முப்பெரும் தேவிய. சுஜாதா, நம்பியார், பிரபு, செந்தில், கே.ஆர். விஜயா, லட்சுமி உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதர் இசையமைத்திருப்பார். படத்தில் 2 பாடல்களை கவிஞர் வாலி எழுதியிருப்பார். பக்தி படமாக வெளியான இந்த படத்தில் கேள்வி பதிலுடன் இணைந்த ஒரு பாடல் இடம்பெற்றுள்ளது. தான் என்ற கருவம் கொண்ட ஒரு புலவன் தன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று சொல்ல அவனிடம் தோற்றுப்போன புலவன் ஒருவன் சரஸ்வதி தேவியிடம் அழுது புலம்ப சரஸ்வதியை இறங்கி வந்து அந்த புலவனிடம் பாடல் போட்டியில் பங்கேற்கிறார். அப்போது வரும் அந்த பாடல் அந்த புலவன் கேள்வி கேட்க அதற்கு சரஸ்வதி தேவி பதில் சொல்வது போல் அமைந்திருக்கும். இந்த பாடல் எழுதும்போது கவிஞர் வாலி படக்குழுக்கு ஒரு விடுகதை கூறியுள்ளாராம். சரஸ்வதி தேவி கேட்கும் ஒரு கேள்விக்கு அந்த புலவன் பதில் சொல்லவே கூடாது. அதன் பிறகு சரஸ்வதி அந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் போதும் அனைவரும் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படி ஒரு பாடலை நீங்கள் எழுதி ஒரு கேள்வியும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இயக்குனர் கே. சங்கர் சொல்ல கவிஞர் வாலி வெற்றிலைப்பாக்கு போட்டி கொண்டே எப்படி எழுதுவது என்று யோசித்து ஒரு வரியை எழுதியுள்ளாராம். எறும்பின் வாயை விட சின்னது அது என்னது என்று கேட்டுள்ளாராம். இதை கேட்ட இயக்குனர் கே. சங்கர் என்ன இது இப்படி இருக்கிறது என்று கேட்க உங்கள் யாருக்கேனும் பதில் தெரிந்தால் சொல்லுங்கள், 10 நிமிடம் டம் என்று கூறியுள்ளாராம். உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் நானே சொல்கிறேன் என்று வாலி சொல்ல பதில் என்றால் ஏதோ ஒப்பேத்தி சொல்லக்கூடாது, சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வாலியும் நான் சொல்லும் பதில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று சொல்லி எலும்பின் வாயை விட சின்னது அது தின்னது என்று கூறியுள்ளாராம். இதை கேட்கும் படகுழுவே ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளதாம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.